எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து we watched Kutram 23. So let's give a round of applause to firstly tell me students kala inspire ka சொல்றதுக்கு எப்படி சினிமாக்கு வரணும்னு நினைச்சீங்க நீங்க? What made you brought to cinema? சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா படமும் வந்து அப்பா கூப்பிட்டு போயிடுவார் எக்ஸாக்டாக. அப்போ எப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரஜினி, கமல், விஜயகாந்த், சத்யராஜ் அப்படி ஒரு இதில் தான் இருந்துச்சு. ஸோ நான் யோசிச்சு பார்ப்பேன் எந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து சினிமா அப்படின்றது யோசிச்சு பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து அப்பா வந்து எல்லா படத்துக்கும் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் கூப்பிட்டு போகிறது. சைட் பை சைட் பார்த்திங்கன்னா வந்து நாவல்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்திங்கன்னா சுஜாதா, பாலகுமாரன், ஜெயகாந்தன், அப்புறம் ராஜேஷ்குமார் நாவல்ஸ்லாம் வந்து அதிகமாக படிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி சில விஷயங்கள் 2 விஷயங்கள் சேர்ந்தது வந்து எனக்கு ஒரு சினிமா இன்ட்ரெஸ்ட்ன்றது ஜாஸ்தியாக கொடுக்குது. Tell me how difficult was to get a chance to assist Shankar sir? Shankar sir வந்து அப்போ வந்து ரோபோ அப்படின்றது கமல் சார் வச்சுட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது என்னென்னா சரி சங்கர் சார் வந்து ரோபோனா நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ரோபோ வந்து எப்படி இருக்கும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணேன். ஒரு 2 months ரிசர்ச் பண்ணி தீசிஸ் மாதிரி சப்மிட் பண்ணி அவர் கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைம் வந்து ஒரு 80 members இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு அவர் ஆஃபீஸ் ரூமில் வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஒரு 80 members வந்து 100 members உட்காந்துருக்காங்க. அவர் வந்து பக்காவும் முன்னாடி ஸ்கிரிப்ட்லாம் எழுதி முடிச்சிட்டாரு. ஷூட்டிங் வந்து இன்னொரு 2 or 3 months வந்து போகிற மாதிரி ஒரு டேக் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா சொன்னார். ஏன்னா ஒரு ரோபோ, ஒரு சயின்டிஸ்ட்டு, அவனோட லவ்வர், இதை வச்சு உங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன கான்செப்ட் தோணுதோ வந்து அதை வந்து இந்த 1 dayக்குள்ளே வந்து நைட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்னார். ஒன் டே எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து 2 months நான் ரிசர்ச் ஒர்க் பண்ணதுனால வந்து எனக்கு வந்து அது ஈஸியாக இருந்துச்சு எனக்கு. ஓகே, ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து சும்மா எனக்கு தோண ஒரு சாங் கான்செப்டாக இருக்கட்டும், ஸ்டோரி கான்செப்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நான் வந்து சப்மிட் பண்ணேன். ஒரு 15 pagesக்கு வந்து அன்றைக்கி நைட்டு வந்து 10 o'clock வந்து போய் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு வந்தேன். ஒரு 1 weekல வந்து கால் ஆஃபர் வந்துச்சு. ஒரு 5-6 பேர் வந்து டைரக்ட் இன்டர்வியூ வச்சார். டைரக்ட் இன்டர்வியூ வச்சதுக்கப்புறம் அவர் கேட்டார், உங்களுக்கு வந்து வேறு இப்போ ரீசனாக என்ன படம் பார்த்தீங்க, எந்த டைரக்ட் பிடிக்கும் அப்படின்னு கேட்டப்போ, ஸோ ரீசெண்டாக வந்து சேது படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா பண்ணியிருந்தார் பாலா சார்னு. உடனே வந்து நீங்கள் ஏன் பாலா சார்ட்ட சேரக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. இல்லை சார், பாலா சார் படங்கள் வந்து எனக்கு பிடிக்கும், சேரன் சார் படங்களும் எனக்கு பிடிக்கும். ஆனால் எனக்கு வந்து அவங்களால வந்து எனக்கு என்ன யூஸ், அதை என்னால் வந்து அவங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்றது ஒன்று யோசிக்கணும். ஏன்னா வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து வில்லேஜ் அப்படின்றது கிடையாது. ஸோ சேரன் சார் வந்து தனியாக அவர் படங்களை ரசிப்பேன். ஆனால் வந்து அவருக்கு வந்து நான் எந்த விதத்தில் யூஸ் ஆகுன்னு தெரியாது. பட் உங்களுக்கு நான் வந்து யூஸாக இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது சார். அதேமாதிரி உங்கள்கிட்ட நிறைய விஷயம் கற்றுக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னேன். ஸோ ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்றவங்க வந்து என்னென்னா டைரக்டருக்கும் யூஸாக இருக்கணும், அதே மாதிரி வந்து அவரும் நமக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் கற்றுக்கிறதுக்கு இருக்கணும் அப்படின்ற அந்த பாண்டிங் தான். ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஜென்ரேஷனில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து சினிமாவில் வந்து எதுவுமே தெரியாது சார், 0 சார், நான் நீங்கள் தான் வந்து எனக்கு வந்து குரு சார், நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ட்டு சங்கர் சார் டைம்லேயும் வந்து நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எந்த ஒரு டைரக்டருமே வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க ஒரு விஷயம் இல்லை. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால சங்கர் சார் வந்து சார் நாளையிலேருந்து வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார். சங்கர் சார் எல்லாமே சோஷியலி கான்ஷியஸாக, அதாவது ஒரு சோஷியல் அவேர்னஸ் மாதிரி படம் பண்ணுவார். நீங்க ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மெத்தோனி ஸ்டார்ட் அப் வித் த்ரில்லர். அவர் த்ரில்லர் பண்ணதே கிடையாது. அவர் வந்து என்ன சொல்றது 360 டிகிரி படம், எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான படம் பண்றாரு. நீங்க எப்படி அந்த ஜானர்ல போவாம why you got into your இது என்னன்னா இப்ப ஸ்பெஷலைஸ் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க வந்து ஒரு த்ரில்லர், இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான த்ரில்லர் அப்படின்னா ஃபேமிலி த்ரில்லர், ஒரு ஹாரர் த்ரில்லர், இந்த மாதிரி படங்கள்லாம் கண்டிப்பா உங்களை நம்பி வரலாம் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஒரு பரவாயில்ல. எப்படி அந்த ஜானர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எனக்கு வந்து ஒரு ஹாரர் ஃபிலிமில் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, ஒரு சென்சிபிளான ஹாரர் ஃபிலிம். சார் இன்றைக்கி வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து அந்த டைமில் வந்து ஹாரர் ஃபிலிம்னாவே ஒரு பி கிரேட் மூவியாக இருந்துச்சு. மோரலெஸ் வந்து வைலன்ஸுக்கும் வந்து கிளாமருக்கு மட்டுமே வந்து இடம் கொடுக்குற ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நடிக்காத, பெரிய பேனர் பண்ணாத ஒரு படங்களாக இருந்துச்சு அப்போது ஹாரர் ஃபிலிம்னு. ஸோ அதை வந்து ஒரு சென்சிபிளான மூவி வந்து ஏன் கொடுக்க முடியாது அப்படின்றது எனக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒரு தாக்கம் இருந்துச்சு.
ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அப்புறம் சரி பேப்பர்னு எடுத்து ஒரு சப்ஜெக்ட் வச்சுக்கணும். ஸோ வாட்டரை வச்சு ஒரு எலிமெண்ட் வச்சு பண்ணலாம் அப்படின்றத அந்த 3 பாயிண்ட்டு சேர்ந்த ஒரு விஷயம் தான் ஈரம்னு ஒரு படம். ஸோ சங்கர் சார் கூட கேட்டார், ஃபஸ்ட்டு படம் வந்து ஈரமாக பண்ணுறியா, உனக்கு வந்து கிராஃப் வைஸ் உனக்கு சொல்லிட்டு, ஏன்னா எல்லோரும் வந்து திருப்பி வந்து உங்கள்கிட்ட வந்து த்ரில்லர் தான் எதிர்பார்ப்பாங்க, பரவாயில்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் பரவாயில்ல சார், எனக்கு வந்து இது பிடிச்ச ஜானர் தான், அதனால் எனக்கு வந்து வேறு ஒரு டைமென்ஷன் என்னால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு த்ரில்லர் பண்ண பிறகு டக்குன்னு வேற ஒரு ஜானர்ல அப்படியே கம்ப்ளீட்லி ஸ்போர்ட்ஸ் எப்படி அந்த வல்லினம் மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சங்கர் சார் சொன்ன மாதிரி வந்து த்ரில்லர் ஜானருக்குள்ளேயும் ஒன்று மேலே ஒரு ஸ்டாம்ப் குத்திடுவாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் வெளில வரணும் அப்படின்னு பார்த்து டிசைட் பண்ணேன். ஓகே, ஒரு பக்கம் ஒரு கமர்ஷியல் படமாக ஒரு நல்ல ஒரு நீட் ஃபிலிமாக வந்து கொடுக்கணும், ஒரு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் வந்து எடுத்துக்கலாம், அதில் வந்து ஒரு கேம் வச்சு ஒரு படம் பண்ண போகிறோம். டிஸ்கஷன் போயிட்டு கதை நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அட் ஒன் பாயிண்ட் வந்து என்னென்னா, எதுக்கு இந்த படம் பண்ணுறோம் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வந்துச்சு. ஓகே, ஆஃப்டர் ஈரம்க்கு அப்புறம் வந்து இந்த படத்தை வந்து வேறு யாருமே பண்ணிட்டு போகலாமே, எதுக்கு வந்து இது யூஷுவல் வந்து ஒரு காலேஜுக்குள்ளே ஒரு வந்து 2 கேமுக்கு நடுவில் நடக்கிற ஒரு ரைவல்ட்டி தான், இல்லை என்ன புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னு வந்து எனக்கு வந்து ஒரு தேடுதல் கேட்டுச்சு டோட்டலாக. அப்போ தேடுதல் கேட்டப்போ கிடைச்ச ஒரு விஷயந்தான், எவ்ரி ஆர்டிக்கல் வந்து சும்மா வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட ஆர்டிக்கல் பார்த்தோம்னா, அதர் தென் கிரிக்கெட் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு லைன் வந்து கோட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா வந்து கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எங்கள் கேமுக்கெலாம் கொடுக்குறதில்ல, கொடுத்தா வந்து எங்களாலையும் மேலே வர முடியும் அப்படின்ட்டு ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. இது நாட் ஓன்லி ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனோட ஆதங்கம், ஒரு எவ்ரி பப்ளிக் ஒரு ஆதங்கமாக இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் வந்து எனக்கே இருந்துச்சு, ஏன் ஒரு கிரிக்கெட் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஏன் மற்ற கேம் கொடுக்குறது இல்லை அப்படின்னு. அந்த ஒரு ஆதங்கம் வந்து படத்தில் எனக்கு சோலாக கிடச்ச ஒரு அப்போ தான் ஓகே, திஸ் இஸ் த ரைட் திங் டு சூஸ் த சப்ஜெக்ட் அப்படின்றது எனக்கு வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபைங் ஆனேன். ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அந்த வல்லினம் அப்படின்றது படம் தெரியல. இப்போது டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க வந்து டைரக்ஷன் சான்ஸ் தேடி போகும்போது how much they should prepare and go. இப்போ வந்து நான் என்ன என்கரேஜ் பண்ணுறேன்னா, இப்போ வந்து அசிஸ்டண்ட்டாக போகணுன்றது வந்து இப்போ நிறைய அவங்களே இப்போ குறும்படம் எடுத்துகிட்டு இருக்காங்க, நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது, திரைப்படம் எடுக்க போகலாம், டைரெக்டாக எடுக்க போகலாம், ப்ரொவைடட் they got the confidence. அப்படிங்கும்போது how much they should be prepared ஒரு சினிமா எடுக்க போகும்போது என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே ஃபைன். அதான் இது ஆக்சுவலாக நான் சொல்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நிறைய மாஸ்டர்ஸ் கிளாஸில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்க. டோட்டலாக உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இன்னும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். யாராவது அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்ரோச் பண்ண வாட் ஆர் தி ரிக்வயர்மெண்ட்ஸ் டு சூஸ் என்ன வேணும்? மெயின் பார்த்திங்கன்னா சென்சிபிள் நிறைய புக்ஸ் படிச்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நிறைய வந்து மூவிஸ் நிறையா பார்த்துருக்கணும். இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட்டாக இருக்கணும். ஸோ நான் வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 10 கொஸ்டின் ஜென்ரலாக கேட்பேன். ஸோ அதுலேயே வந்து அவருக்கு எனக்குமான வந்து ஒரு வேவ்லென்த் தெரிஞ்சிடும். அதாவது விதண்டவாதமாக பேசுகிறதுக்கும் ஓகே டைரக்ட் சொன்னால் எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ஜால்ரா அடிக்கிறதுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு வேவ்லென்த் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்குது. அந்த வேவ்லென்த் உங்களோட டேஸ்ட்டு என்னோட டேஸ்ட்டு ஒத்து போகணும். அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு தாட் ப்ராசஸில் வந்து வேவ்லென்த்தில் வேறு மாதிரி இருந்தீங்கன்னா அதை வந்து நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம். டோட்டலாக அப்ரோச்சிங் சேனல் இருக்குது சார். இப்போ நாங்கள் ஒரு டைரக்டர் அப்ரோச் பண்ணோம்னா, பீயிங் நியூ டு சென்னை இண்டஸ்ட்ரி நியூவான அந்த சேனல் எப்படி சார் மேனேஜ் பண்ணணும்? எந்த சேனலில் டைரக்டருக்கு அப்ரோச் பண்ணுறது இப்போ யாரும் தெரியாது எனக்கு, எந்த டைரக்டர் யாரும். சரி அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நான் உங்களுக்கு அப்ரோச் பண்ணோம்னா இல்லை அந்த ஃபார்முலா நீங்கள் உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ்புக்கில் வந்து இப்போ ஆர்டிஸ்ட் ஜாயின் பண்ணா வந்து உண்மையிலே அவரோட ஃபேஸ்புக் போயிட்டோ இல்லை வந்து இப்போ ப்ராக்டிக்கல், ஏன்னா உங்களுக்கு வந்து இது போஃப்டான்றது வந்து ரொம்ப க்ளோஸரான பாயிண்ட்டு. இப்போ தனஞ்சயன் சார் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து ஒரு சேனல் வேணுன்றக்காக தான் நீங்கள் போஃப்டாவில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க டோட்டலாக. ஸோ அதுதான் ஒரு மிகப்பெரிய சேனல். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எல்லாமே ஈஸியாகிடுச்சு டோட்டலாக. Do you think it's still required to go and assist? Or they can go and directly make a film? ஏன்னா நிறைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது, யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய டேரக்டாக படம் எடுத்துலாம் காமிச்சிருக்காங்க. ஆமாம், அதனால் வந்து உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி சொல்லுங்கள்? இப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க சங்கர் சார் படம் பார்த்தா போகாது, அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறது வந்து படம் பார்த்தா போதுமே, மணி சார் கற்றுக்கிறது படம் பார்த்தா போதுமே அப்படின்றது இல்லை. அந்த உள்ளே வந்து சங்கர் சார் டீமில் ஒர்க் பண்ணும்போது அந்த ப்ராசஸ், அந்த அன்னியன்ற அந்த ஸ்க்ரீன் ப்ளே ப்ராசஸ் வந்து எப்படி டெவலப் ஆச்சுன்னு ஒன்று கற்றுக்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் வந்து நான் கற்றுக்கிட்டது டோட்டலாக. சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிக்கிறேன். அன்னியன் வந்து 8 months டிஸ்கஷன் போச்சு. அவரோட ஸ்டைலுக்கு வந்து சாங் வந்து கண்டிப்பாக தேவை. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா அன்னியன் அதுக்கப்புறம் அம்பி அப்படின்ற 2 கேரக்டர் மட்டும் கதை வந்து டிஸ்கஷன் போகும்போது எப்படி சாங் போகிறது, ஏன்னா 2 சாங் வந்து அம்பி சாங் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அன்னியனை வச்சுட்டு எங்கே சாங் போக முடியும் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து அவருக்கு வந்து ஒரு பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு டோட்டலாக.
8 monthsல வந்து 6th month தான் வந்து அவருக்கு வந்து ஒரு தாட் வந்துச்சு, ஏன் ரெமோன் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டியாக ரெமோன் ஒரு கேரக்டர் உள்ள இன்வால்வ் பண்ணலாம், அவனோட லவ்வோட தேர்ஸ்ட் இருக்குல்ல, லவ்வோட இது அது எல்லாத்தையும் வந்து இன்னொரு கேரக்டராக வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டியாக வெளில வருது அப்படின்னு 6th month எண்டில் தான் வந்துச்சு அந்த இது. அப்போ தான் ரெமோ வருது டோட்டலாக. ஸோ திஸ் ஆர் த ஏன் வந்து ரெமோன்ற ஒரு கேரக்டர் உள்ளே வந்துச்சு அப்படின்ற அந்த ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தெரியும் டோட்டலாக. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் வந்து என்ன ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு இடமா இருக்கும். தட்ஸ் த திங். ஸோ அனியனை பொறுத்தவரை வந்து இட்ஸ் அம்பி அண்ட் அனியன். அது பிறகு வந்து ஒரு இந்த கமர்ஷியல் ரீசன் சாங் வரணும். ஸோ bring in a Remo character, then add that particular dimension. அதோட சேர்த்து அந்த கமர்ஷியல் எக்ஸாக்ட்லி கதை மாறல கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து அவருக்கு வந்து ஒன்ஸ் வந்து சாரோட தாட்டில் வந்து அந்த ரெமோண்ட் கேரக்டர் வந்து பில்டப் பண்ணணும்னா எல்லாமே ஈஸியாகிடுச்சு டோட்டலாக. எக்ஸாக்டாக எல்லா பிளேஸ்மெண்ட்டும் வந்து டக்குன்னு வந்து உட்காந்துச்சு. தட்ஸ் தி திங் மெயின். சோ உங்களுக்கு இப்ப அந்த ஐடியா கிடைச்சது லேர்ன் பண்ணலாம் அப்படி. எக்ஸாக்ட்லி அத லேர்னிங் லேர்ன் பண்ண விஷயம் அதுதான். எக்ஸாக்ட்லி இது இது பண்ணனா கமர்ஷியல் விஷயம். தட்ஸ் எக்ஸாக்ட்லி இது. Super. Aravind sir, thank you so much for being at BAFTA. Oh, thanks sir. Very nice that you come here, share your career, and more than anything, very valid points. Very interesting points. Kandipa students kudiya markam. Thank you so much for being at BAFTA. Sir, ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட முடிச்சுக்கலாம். என் ஃப்ரெண்டோட அசிஸ்டன்ட் மூலமாக வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அவங்க வந்து இப்போ தான் வந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தை வந்து ஒரு 6 வருஷமாக இல்லை டோட்டலாக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு 9 lakhs வந்து கேட்டிருக்காங்க டோட்டலாக. 9 lakhs. ஸோ ட்ரீட்மெண்ட்டுக்காக, IVF ட்ரீட்மெண்ட்டுக்காக. இந்த படம் வந்து அது ஆக்சுவலாக வந்து அடுத்த வாரம் வந்து ட்ரீட்மெண்ட்டு, அதுக்காக சென்னைக்கு வந்திருக்காங்க டோட்டலாக. உடனே வந்து இந்த படம் வந்து நடுவில் வந்து தெரியாதமாக கேப்பில் பார்த்துட்டு நைட் ஃபுல்லாக வந்து அவங்க வந்து யோசிச்சு பார்த்துருக்காங்க, இவ்வளோ ஒரு ஆப்ரேஷன், அதாவது பயம் இல்லை, ஃபியர் இல்லை, இவ்வளோ தூரம் வந்து செலவு பண்ணி வந்து இந்த ஆப்ரேஷன் வந்து நம்ம பண்ணணுமா, ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, அதுக்காக வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கலாமே அப்படின்றத வந்து அவங்க 2 பேரும் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் திங். அதுதான் ஒரு டயட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் நினைக்கிறேன். தட் இஸ் ஸோ ஐ எம் மோர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்றது. ஸோ எனக்கு இன்ஸ்டியூட் கற்றுக் கொடுத்தது அதுதான். என்னென்னா எப்போவுமே ஒரு டயட்டுக்கு வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கண்டிப்பாக வேணுன்றது, அது வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து எப்போவுமே இருக்குது அப்படின்றது, அந்த பொறுப்பு இருக்குன்றது நான் சொல்லிக்கிறேன். இது டெஃபினட்டாக இந்த படம் வந்து நிறைய லாங்குவேஜில் பண்ண போகிறாங்க. And on behalf of BAFTA, we'd like to present a memento to Aravind sir.